ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ந்து போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் உங்களுக்கு ரீச் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அருமையான சிறுகதைகள், அற்புதமான நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். எல்லாமே நமக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் எழுதின அற்புதமான பிரபலமான கதைகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க. ஓகேவா? இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை என்ன அப்படின்னா, மாதவன் அவர்கள் எழுதிய குடும்ப சிறுகதை நாயனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை. இந்த கதை எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர் உங்களுக்கு தெரியும். சிறந்த 100 தமிழ் சிறுகதைகளை தொகுத்து புத்தகமா கூட வந்திருக்கு. ஓகேவா? பல எழுத்தாளர்கள் எழுதின சிறந்த சிறுகதைகள் 100 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 வால்யூமா வந்திருக்கு. 50 சிறுகதைகள் ஒரு வால்யூம், அடுத்தது இன்னொரு 50 சிறுகதைகள் வால்யூம். அந்த 100 சிறுகதைகளையுமே சிறந்த 100 சிறுகதைகளையுமே நம்ம சேனல் மூலமா பதிவு செய்யணும்னு நான் விருப்பப்பட்டு இருக்கேன். அதுல ஒரு கதை தான் நாயனம். இதோட சேர்க்கிறப்போ கண்டிப்பா ஒரு 15-16 கதைகளாக இருக்கும். அந்த 100ல முடிஞ்ச அளவுக்கு எல்லா சிறுகதையும் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். மாதவன் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு நோட்டபிள் தமிழ் ரைட்டர்னு சொல்லலாம். அவருடைய கதைகள் நம்ம இணையதளத்துல தேடினா கூட அங்க நமக்கு ஒன்னாந்து நம்மகிட்ட விழுகிற கதை பார்த்தீங்கன்னா நாயனம். ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு சிறுகதைன்னு சொல்லலாம். இந்த கதை எது அடிப்படையா வச்சிருக்குன்னா, ஒரு கிராமப்புறத்துல ஒரு வீட்டுல ஒரு மரணம் நிகழ்ந்துட்டா, அதாவது ஒரு சாவு ஏற்பட்டுடுச்சுன்னா, அந்த சாவு நிகழ்ந்த அந்த வீட்டுல, அதாவது இளவு வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீட்டுல நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் அடிப்படையா வச்சு இந்த கதை யதார்த்தமா எழுதியிருக்காரு. அதனாலதான் இந்த கதை ஒரு சிறந்த சிறுகதையாக எஸ்ரா மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கதையை இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? மாதவன் அவர்கள் எழுதிய நாயனம் சிறந்த சிறுகதைகள் 100 பை எஸ்ரா. ஒரு குடும்ப சிறுகதை. இறந்தவருக்கு ஒன்றும் தெரியாது. புதிய மல்ஜிப்பா வேஷ்டி அணிந்து கொண்டு நெற்றியில் 3 விரல் திருநீற்று பட்டையுடன் நீட்டி நிமிர்ந்து அந்திம துயில் கொள்கிறார். கருப்பு உடம்பு, வயசாளி, மேல் வரிசைப்பல் கொஞ்சம் பெருசு, உதட்டை மீறி ஏளன சிரிப்பாக அது வெளி தெரிகிறது. தலைமாட்டில் குத்து விளக்கும், நுனி வாழை இலையில் நிறை நாளி பழமும் ஊதுபத்தியும் சிவப்பு அரளிப்பூ மாலையுமாக ஜோடித்திருக்கிறார்கள். சாவு மனம் ஊதுபத்தியில் இருந்து கமிழ்கிறது. என்ன பெத்த எப்போ, எனக்கு 6 இருக்கா என்று கால்மாட்டில் பெண்கள் கும்பலில் இருந்து 40 வயசு காரி கருப்பி முட்டி முட்டி அழுகிறாள். அவளுக்கு பச்சை கண்டாங்கிதான் பொருந்துகிறது. சாயங்காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தென்னந்தோப்புக்கு அப்பால் வாழைப்பண்ணையை தாண்டி பாறைகள் நிறைந்த ஆற்றின் புது வெள்ளத்தின் குளிரை காற்று சுமந்து வருகிறது. காக்கைகள் கூட்டுக்கு பறந்து போகின்றன. தாழை புதர் வெளியில் நடுவே வாய்க்கால் கரையிலிருந்து முற்றிய கமுகு மரத்தை வெட்டி சுமந்து கொண்டு முற்றத்தில் பாடை ஏணி தயாரிக்கிறார்கள். பிளந்த கமுகு மரம் வெளிர் என்று ஒல்லையாக முற்றத்தில் துண்டாக கிடக்கிறது. வாசலில் இளவு கூட்டத்தினரிடையே செத்தவரின் ஆண் பிள்ளைகள் 2 அழுக்கு துண்டை அணிந்து கொண்டு சுறுசுறுவென்று எண்ணெய் சிலைகள் போல தலைகுனிந்து அமர்ந்திருக்கிறார்கள். சின்னவன் கொஞ்சம் அழுகிறான். பெரியவன் முழங்கையை கன்னத்துக்கு முட்டு கொடுத்து கூரையின் துலாக்கட்டையை பார்த்து கொண்டிருக்கிறான். உள்ளே இருந்து வரும் ஒப்பாரி இப்பொழுது பழக்கமாகி சாதாரணமாகி விடுகிறது. இப்படியே இருந்தா பொழுதுதான் இருக்கட்டும், இருட்டு வரும் முன்னே இதோ அதோட காரியத்தை முடிப்போம். என்ன தங்கப்பா? ஆமாமா, நாயனக்காரரை தான் இன்னும் காணோம். ஆறு போயிருக்காங்க அழைச்சார. வடிவேலுவும் சின்னண்ணனும் போயிருக்காங்க. மேலத்தூர்ல இன்னைக்கு அம்புட்டுறது கஷ்டம்தான். எல்லாரும் முத்துப்பட்டி திருவிழாவுக்கு போயிருப்பாங்க. சின்னண்ணன் போயிருக்கான் இல்லையோ, அப்போ நிச்சயம் யாரையாவது இட்டுக்குன்னு வருவான். வரட்டும் வரட்டும், அதுக்குள்ளேயும் மத்த வேலைகளை பாக்குறது. மழை விழும் போல இருந்தது. அந்தி இருள் குளிர ஆரம்பித்தது. கியாஸ் விளக்கொன்றை சுமந்து கொண்டு வயல் வரப்பு வழியாக வாய்க்காலை தாண்டி ஒருவன் கரையேறி வந்து கொண்டிருக்கிறான். விளக்கின் ஒளியில் வாழை மரமும் பச்சை ஓலையாய் பந்தலும் பெரிய பெரிய நிழல்களாக வளர்ந்து திரைக்காட்சி போல மாறி மாறி தோன்றியது. விளக்கு சுமந்து வந்தவன் வேர்க்க விறுவிறுக்க முற்றத்தில் ஸ்டாண்டு மேல் விளக்கை இறக்கி வைத்தான். விளக்கின் உஸ்ஸு உஸ்ஸு உள்ளே அழுகை ஓய்ந்து போயிருந்தது. குசுகுசுத்த குரலில் பெண்கள் வக்கனை பேசுகிறார்கள். ஊதுபத்தி இன்னும் மணமாக மணந்து கொண்டு புகை பரத்துகிறது. விளக்கு வந்துவிட்ட வசதியில் முற்றத்து சந்தடி
அங்கல்களாக விலகி நின்று கொண்டு இருட்டில் தெரியாத வயல் பரப்பை பார்த்து கொண்டிருக்கிறது. சலிப்பு எல்லோரது முகத்திலும் அசட்டு கலையை விரவி விட்டிருக்கிறது. சும்மா வேணும் எத்தனை தரம் வெற்றிலை போடுவது, எத்தனை தரம் பீடி பிடிக்கிறது, பிடிஞ்ச முத கொண்டு ஒண்ணுமே சாப்பிடல. எப்போ இந்த காரியம் முடியறது, குளிச்சு மாத்தி சாப்பிடுறதோ. சரியான தொந்தரவு போ. யாரோ ஓராள் இருட்டை பொத்து கொண்டு வெள்ளையாக நடையும் வேகவுமாக ஓடி வந்தான். சின்னண்ணனும் வடிவேலும் தட்ராம்பட்டிக்கு சைக்கிள்ல போயிருக்காங்க. மேலத்தூர்ல யாரும் நாயனக்காரங்க ஆப்படலையா, செய்தி சொல்ல சொன்னாங்க. வந்தவன் பந்தலையும் கேஸ் விளக்கையும் முசுமுசுத்த கும்பலையும் உள்ளே பெண்களின் அர்த்தமற்ற அலமங்களையும் மாறி மாறி பார்த்துவிட்டு பீடிக்கு நெருப்பை தேடி ஒதுங்கினான். எப்படியும் தட்ராம்பட்டிக்கு போய் ஆளை இட்டு கொண்டு வர இன்னும் 1 மணியோ 1:30 மணியோ நேரமாகலாம். கும்பலின் முகம் சுணங்கியது. இந்த காலத்துல ஆறுப்பா நாயனமும் பல்லக்கும் வச்சுக்கிறாங்க. ஏதோ அக்கா அசலுக்கு ஒரு தொந்தரவு இல்லாம காரியத்தை முடிக்கிறத விட்டு இப்ப பாரு எத்தனை பேர் இதுக்கோசரம் காத்து கிடக்குறாங்க. இல்லனே, மூத்த புள்ளதான் சொல்லிச்சு. செத்தவரு முன்னாடியே சொல்லி வச்ச சங்கதியா, தமக்கு சுடுகாடு யாத்திரை தவுள் நாயன கச்சேரியோட நடத்தணும்னு. அதான் அந்த பொண்ணும் அழுகையா அழுதுச்சு. செத்தவங்க ஆத்மா நிம்மதியா போகட்டுமேனு தான் இப்போ மேலாத்தூர் போய் அங்கேயும் ஆப்பிடாம தட்ராம்பட்டி போயிருக்காங்களாம். நல்ல ரோதனையா போச்சு போ. செத்தவங்களுக்கு என்ன, அவங்க போய் சேர்ந்துட்டாக. இருக்கிறவங்களுக்கு அறுபடுது. மழை வந்தே விட்டது. போவென்று கூரை மேலும் பச்சை பந்தல் மேலும் இறைச்சல் இட்டது. சுற்றிலும் கமுகு தென்னை தாழைப்புதூர் மேல் எல்லாம் கொட்டியதால் இறைச்சல் பலமாக கேட்டது. கேஸ் லைட்டை திண்ணை மேல் தூக்கி வைத்தார்கள். திண்ணையில் அமர்ந்திருந்தவர்களின் தலை முண்டாசும் தலையும் பெரிய நிழல்களாக சுவரில் குலைந்து தெரிந்தன. உள்ளே ஏதோ குழந்தை அடம்பிடித்து அழத் துவங்கியது. தாய்க்காரி பூச்சாண்டியை கூப்பிடுகிறாள். பீத்து எறிவேன் என்கிறாள். சனியனே, உயிரை வாங்காதே என்று கூறுகிறாள். குழந்தை நிறுத்தாமல் அழுகிறது. எல்லோர் முகத்திலும் சலிப்பும் விசாரமும் பொறுமை இழந்த வெறுப்பும் நிறைந்திருக்கின்றன. தலை நரைத்த முக்கியஸ்தர்களுக்கு யாரை என்ன பேசி நிலைமையை ஒத்துக்கிட்டு வைப்பது என்று புரியவில்லை. எல்லோரும் இருட்டாக நிறைந்து கிடக்கும் வயலின் வரப்பு பாதையையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மழை சட்டென்று ஓய்கிறது. இறைச்சல் அடங்குகிறது. கூரையிலிருந்து தண்ணீர் சொட்டுகிறது. முற்றத்தில் தண்ணீர் தேங்கி வழிந்து போகிறது. இதற்குள்ளேயும் பாடை தயாராகி உடம்பு சிவப்பு பட்டு மூடிக்கொண்டு நீட்டி நிமிர்ந்து பந்தலில் தயாராகி இருந்தது. நீர்மாலைக்கு போன புத்திரர்கள் 2 பேரும் மழையில் குளித்து தலைமேல் வெண்கல ஏனத்தை சுமந்து கொண்டு பிணத்தின் தலைமாட்டில் வந்து முக்காடிட்ட முண்டச்சி போல நின்றார்கள். பொம்மை நாட்டிங்க கொலவை போடுங்க தாயி, அதுக்கும் சொல்லியா தரவணும் என்று தலையாரி குரல் கொடுக்க தாமதித்து நின்றவர்கள் போல் கிழவிகள் கொழு கொழுவென்று ஒப்பாரி போலவே குழவையிட்டார்கள். இருட்டில் ஒதுங்கி நின்றவர் 1-2 பேர் பந்தலுக்குள் வந்து திண்ணையில் நுழைந்தார்கள். வாய்க்கரிசி போட இன்னும் உள்ள பொம்மை நாட்டிக்கு இருந்தா வந்து போடலாம், நேரம் இருக்குது என்றார் தலையாரி. அட, அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சே, இன்னும் புதுசாதான் ஆரம்பிக்கணும். புறப்படுறத விட்டுவிட்டு அடிய புடிடா அபையாண்டின்னு முதல்ல இருந்தே ஆரம்பிக்கணுமா? தம்பி சின்னத்தம்பு, உன்னோட கைகடியாரத்துல மணி என்னப்போ? மணியா? அதெல்லாம் ரொம்ப ஆச்சு. 9 ஆக போகுது. எப்போ நாயனக்காரங்க வந்து எப்ப புறப்பட போறோமோ? எல்லோரது கண்களும் வயல் வரப்பையே பார்த்து கொண்டிருந்தன. இப்போது மரண சம்பவத்தை விட நாயனம்தான் முக்கிய பிரச்சனையாக அத்தனை பேர் மனதிலும் பெரிய உருக்கொண்டு நின்றது. வர்றா போல இருக்குதுங்களே என்று ஒரு குரல் தொலைவில் இருட்டு பாதையை பார்த்து சந்தேகப்பட்டது. ஆமா, நோ வர்றாங்க போல. யாரப்பா அது? வழக்க சித்த தூக்கிக்கிட்டு போங்கள, மழையில சகதியும் அதுவுமா கிடக்குது. சின்னண்ணன் தான், தோல் அசப்ப பார்த்தா தெரியுது இல்ல. எல்லோரது முகங்களும் தெளிவடைந்தன. இடுப்பு வேஷ்டியை முறுக்கி கொண்டு முண்டாசை சரி செய்து கொண்டு எல்லோரும் எழுந்து தயாராகி நின்றனர். சில ஆண் பிள்ளைகள் உள்ளே பெண்களிடம் போய் விடைபெற்று வந்தனர். உள்ளே விட்டிருந்த அழுகை எங்க அப்பா என்று பின்னும் ஈனமாக எழுந்தது. யாஸ் விளக்கு வட்டத்தில் சின்னண்ணனும் வடிவேலுவும் வென்றுவிட்ட வீரர்கள் போல நின்றனர். அட, மேலாத்தூருக்கு போனா அங்க ஒரு ஈ காக்கா இல்ல. படு ஓட்டமா ஓடணும். வீரனச்சேரியில ஒரு நல்ல வித்வா இருக்கான். மாரியம்ம கொடையப்போ கூட நம்ம ஊருக்கு வந்து வாசிச்சான். அவன் முனிரத்னம்னு பேரு. எப்படியும் அவர் இட்டாந்தரலாம்னு போனா மனுஷன் சீக்கா படுத்த படுக்கையா கிடக்குறான். விட முடியாதுன்னு சைக்கிளை ஒடிச்சோம் தட்ராம்பட்டுல. தோ இவங்களதான் புடிச்சு கொண்டாந்தோம். சமயத்துல ஆள் அப்பிட்டதே தம்பராம் புண்ணியமா போச்சு.
எல்லோரும் பார்த்தார்கள். காய்ந்து போன மூங்கில் குழாய் போல சாம்பல் பூத்த நாயனத்தை வைத்துக் கொண்டு மாறுகண்ணும் குட்டை கிராப்பும் காவி மேலாப்புமாக ஒரு குட்டை ஆசாமி இவனா என்று கருவுவதற்குள் இவனாவது அந்த நேரத்தில் வந்து தொலைந்தானே என்ற சமாதானம் எல்லோருக்கும் வெறுப்பை மிஞ்சி எட்டி பார்த்தது. தவுள்காரன் அடுப்படி தவசிப்பிள்ளை மாதிரி வேர்க்க விறுவிறுக்க ஐயோ என்ற பார்வையில் முன்னால் வரமாட்டேன் என்று பின்னால் நின்றான். வெட்டியான கூப்பிடுறது, நெருப்பெல்லாம் ரெடி, சங்க ஊதச் சொல்லு, புறப்படலாமா, உள்ள கேட்டுக்கோப்பா. தார் உடுத்தி கொண்டு பாடை பக்கம் 4 பேர் தயாரானார்கள். கருமாதிக்கான பிள்ளைகள் 2ம் பெரியவன் தீச்சட்டியை வெட்டியான் கையில் இருந்து வாங்கி கொண்டான். சின்னவன் ஈர உடையில் வெடவெடவென்று நடுங்கிக் கொண்டு பெரியவன் பின்னால் செய்வதறியாமல் நின்றான். புறப்படுங்கப்போ, தூக்கு என்ற கட்டளை பிறந்ததும் தாருடுத்த 4வரும் பாடையின் பக்கம் வந்தார்கள். உள்ளே இருந்து பெண்கள் முட்டிக்கொண்டு தலைவிரி கோலமாக ஓடி வந்தார்கள். எங்களை விட்டுட்டு போறீங்களே என்று கதறல் சகதியும் அதுவுமாக கிடந்ததினால் விழுந்து அழுவதற்கு எல்லோரும் தயங்கினார்கள். பெண் மட்டும் எங்கப்போ, எனக்கு இன்னும் 6 இருக்கா என்று பாடையின் கால்மாட்டில் வந்து விழுந்தார். கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் பாடை தோளில் ஏறியது. யாருப்பா அது நாயனா? சும்மா உங்களை பார்க்கவா கூட்டியாந்தோம், முன்னாடி போங்கப்பா, விளக்கு தூக்குறவன் கூடவே போங்க, மோளத்தை புடிங்க. நாயனக்காரன் முகம் பரிதாபமாக இருந்தது. அழைத்து வந்த வேலண்ணன் அவன் காதருகில் ஏதோ சொன்னான். நாயனக்காரன் மெல்ல உதட்டில் வைத்து பீ பீ என்று சத்தம் பார்த்தான். ஊர்வலம் சகுதி வழுக்கும் வரப்பு பாதையில் போய்கொண்டிருந்தது. கியாஸ் விளக்கின் ஒளியில் எல்லார் நிழலும் தாழை புதரின் மேலே கமுகுமர உச்சி வரை தெரிந்தது. கூ என்று வெட்டியானின் இரட்டை சங்கு அழுதது. நாயனக்காரன் வாசிக்க ஆரம்பித்திருந்தான். பீ பீ என்ற அவலம் பரிதாபகரமாக இருந்தது. தவுள்காரன் சந்தர்ப்பம் தெரியாமல் வீறிட்ட குழந்தை போல வாத்தியத்தை தொப்பு தொப்பு என்று மொத்தினான். விவசாய கெட்ட மழை, வருதடி வைத்த அலமங்களும் கீழே வழுக்கும் வரப்பு பாதையும் தாழை புதரும் கௌமுகின் தோப்பின் உச்சியில் தங்கி நின்ற குளிர்ந்த இருட்டும் மரணமும் பசியும் அசதியும் வெறுப்பும் துக்கமும் எரிச்சலும் கோபமும் எல்லோருடைய உள்ளங்களிலும் நாயனத்தின் கர்ண கொடூரமான அபஸ்வரமாக வந்து விழுந்து வயிறெறிய செய்தது. கியாஸ் விளக்கு முன்னால் போய் கொண்டிருந்தது. தீச்சட்டியில் குமைந்த வரட்டியின் புகையால் சங்கு ஊதுபவன் செருமினான். அனைவரும் பேச்சற்ற அவல உருவங்களாக நிழல்களை நீளமிட்டு நடந்து கொண்டிருந்தார்கள். பீ 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 எல்லோருக்கும் வயிற்றை புரட்டியது. நெஞ்சில் ஏதோ அடைத்துக் கொண்டது போல சிரமமாக வந்தது. தலையை பீய்த்தது. பின்னும் பீ 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 பீ. ஊர்வலம் சனியனே என்ற பாவனையில் அவனையே பார்த்து கொண்டு வழி நடந்தது. யாருக்கெல்லாமோ பாதை வழுக்கியது. பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் சகதி தேங்கிய பள்ளத்தில் விழுந்தான். உடன் வந்த ஒருவர் அவனை தூக்கி விட்டு நீ எல்லாம் அங்க எதுக்கோசரம் வரணும் சனியன என்று எந்த எரிச்சலையோ அவன் மேல் கோபமாக கொட்டினார். ஆற்றங்கரை வரப்பு ஆரம்பமாகி இருந்தது. சில்வண்டுகளின் இரைச்சல் கேட்டது. அக்கரையில் கடந்து வஞ்சித்துறையிலிருந்து தவளைகள் குராம் கிராம் என்று எதிர்ப்பு குரல் எழுப்பிக் கொண்டிருந்தன. குட்டி குட்டி கருப்பு பன்றிகள் போல பாறைகள் நிறைந்த ஆற்றில் புது வெள்ளம் இரைச்சலோடு ஒழுகும் அரவம் கேட்டது. குளிர் இன்னும் விரைப்பாக உடல்களை குத்திற்று. சுடுகாட்டு தூரம் தீரா தொலைவெளியாக தோன்றியது. இன்னும் பீ 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 பீ. நாயன்காரன் பக்கமாக தலை முண்டாசோடு வந்து கொண்டிருந்த தலையாரி முத்தன் அவனையும் அந்த நாயனத்தையும் ஒரு முறை வெறித்து பார்த்தார். கியாஸ் லைட்டின் மஞ்சள் வெளிச்சத்தில் உப்பென்று மூச்சு நிறைந்த கன்னங்களுடன் நாயனக்காரனின் அந்த பொட்டைக்கண் முகம் எரிச்சலை இன்னும் வளர்த்தது. இன்னும் பீ 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 என்றே ஊதிக்கொண்டிருந்தான். படவ ராஸ்கல், நாயனமா வாசிக்கிற? தலையாரி முத்தன் ரொம்ப முரடு. அவரது அதட்டலை பாடை தூக்கி கொண்டு முன்னால் போய் கொண்டிருந்தவர்கள் கூட தயக்கத்தோடு திரும்பி நின்று செவி மடுத்தனர். அவ்வளவுதான். தலையாரி நாயனக்காரன் பிடரியில் இமைக்கும் நேரத்தில் ஒரு மொத்து வைத்தான். ஆற்றில் துணி துவைப்பது மாதிரி ஒரு சத்தம். நாயனத்தை அப்படியே இழுத்து பறித்து கால் மூட்டின் மேல் வைத்து 2 கைகளாலும் சடக்கென்று 2 துண்டாக முறித்தான். புது வெள்ளமாக சலசலத்து ஓடிக்கொண்டிருந்த ஆற்றின் இருட்டில் நாயன துண்டுகள் போய் விழுந்தன. ஓடிக்கோ பயம் அவன, நாயனமா வாசிக்க வந்த? நின்னா உன்னையும் முறிச்சு ஆத்துல வீசி எரிஞ்சிருவேன்.
ஊர்வலம் தயங்க கொஞ்சம் நின்றது. எல்லார் முகத்திலும், முத்தண்ணே, நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு தங்க காப்பு அடிச்சு போட்டாலும் தகும் என்று திருப்தி பளிச்சிட்டது. என்ன நின்னுட்டீங்க? போங்கப்பா, தோ மயானம் வந்தாச்சே, நல்ல நாயனக்காரனை கொண்டாந்தீங்கப்பா. இதை கேட்க நாயனக்காரனும் தவுள்காரனும் வரப்பு வெளியில் இல்லை. ஆற்றின் இடப்பக்கம் சந்தின் இருட்டில் இறங்கி தெற்கு பார்த்த பாதை வழியாக 2 பேரும் செத்தோம் பிழைத்தோம் என்று விழுந்து எழுந்து ஓடிக்கொண்டிருந்தனர். விடாப்பிடியாக கழுத்தை அழுத்திய சனியன் விட்டு தொலைந்த நிம்மதியில் ஊர்வலம் சுடுகாட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது. மாதவன் அவர்கள் எழுதிய குடும்ப சிறுகதை நாயனம் முற்றும். இந்த கதை 1983 வெளிவந்தது. இது மாதிரி ஒரு கதை எழுத முடியுமா அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு இளவு வீட்டுல அதில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், சடங்கு சம்பிரதாயங்களை கவனிச்சு அதை ஒரு சிறுகதையாக வடிக்க முடியுமா? அந்த மனசு எப்படி இருக்கும்? சோ அந்த இறந்தவனுடைய ஆசையை நிறைவேற்றதுக்காக நாயனக்காரரை வர சொல்றாங்க. ஆனா சரியா அமையாதப்போ என்ன செய்யறது அப்படிங்கறதுல அவனை விரட்டி விட்டுறாங்க. ஆனா இதுல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், கருத்து என்ன அப்படின்னா, செத்தவர் செத்து விட்டார். கதையினுடைய ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க. இறந்தவருக்கு எதுவுமே தெரியாது. அவரு அப்படியே ஆழ்ந்த இதுல படுத்திருக்காரு. ஒரு பணமாக படுத்திருக்காரு. ஆனா அதை சுத்தி எவ்வளவு விஷயங்கள். ஏன்னா கிராமம் அப்படிங்கிறப்ப அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே நிறைய இது மாதிரியான விஷயத்துக்கள் உடனே கூடிருவாங்க. அந்த வீட்டுல பசங்க பொண்ணுங்க இல்லாம இருக்கலாம். அப்படி இருந்தாலும் சின்னவங்களா இருக்கலாம். இது மாதிரியான ஈம காரியங்களை நடத்துறதுக்கான விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். சோ அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதெல்லாம் முன்ன நின்னு நடத்துறதுக்கு தலையாரியிலிருந்து அந்த கிராம பஞ்சாயத்தார் வரைக்கும் நிறைய எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அப்படி எல்லாமே நேரமாகுது. அவங்களுடைய சொந்த விஷயத்தை கூட மனசுல போட்டு நெருக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த காரியம் உடனே முடியணுமே, இந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணும், சீக்கிரம் முடிச்சுட்டு அவங்க ஜோலியை பார்த்துட்டு போலாம் அப்படிங்கறது எல்லாமே அவங்கவங்க பல சிந்தனைகள் இருக்காங்க. அந்த துக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த இறந்தவனுடைய அந்த கிழவருடைய மகன்களுக்கும் அந்த துயரம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அட்டகாசமா அருமையா அந்த கதையில வேதனையாக இருந்தாலும் கூட அந்த நடைமுறையை பார்க்கிறப்போ அது ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இந்த சிறுகதை மூலமா நமக்கு தெரியுதுங்கிறத என்னுடைய கருத்து. இதை பத்தின உங்க கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி. இன்னொரு கதையில பார்க்கலாம்.